Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தொகுதி மறுவரை ஆபத்து என்றும் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என்ற கேள்வியை முன்வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த பதிவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. சென்ட்ரலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரை சம்பந்தமாக ஒரு கருத்தை சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல தொகுதி மறுவரையறை ஒரு ஆபத்து, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தே தீர வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுவரையறையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் மத்திய பாஜக அரசு இதுவரை ரகசியம் காப்பது ஏன் அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2001 ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறை ஒத்திவைப்பது போல பிரதமர் மோடியும் தொகுதி மறுவரையறையை ஒத்திவைக்க வேண்டும். தென் மாநிலங்கள் முன்வைத்த நியாயமான கோரிக்கைக்கு பிரதமரின் பதில் என்ன என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல 5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதில் மறைந்துள்ள மர்மம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கலந்து ஆலோசிக்காமல் மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி சர்வாதிகாரம் இன்றி வேற என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்வதில்லை, மக்களின் கேள்விக்கேனும் பதில் கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைத்து வடக்குக்கு வலிமையை வாரி வழங்கும் மத்திய பாஜக அரசின் செயல்களை திமுக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்றும் இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம் எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் தொகுதி மறுவரை சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம், நாங்கள் கேட்பது எல்லாமே ஒரு தெளிவான தகவல் தான் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பா மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் பல கேள்விகளை எழுப்பி சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.